وما ذرأ لكم في الأرض مختلفا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த புனிதமிக்க ரமலானிலே தொடர்ந்து குழுமி வருகிறோம். இதுல ஈமானுடைய கிளைகளிலே நம்பிக்கை சார்ந்த 6 விஷயங்களுக்கு பிறகு நம்முடைய நடவடிக்கைகளும் சரியாக இருக்க வேண்டும். அதுவும் ஈமானுடைய கிளை என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் நலம் நாடுதல் என்பதை ஈமானுடைய ஒரு கிளையாக சொன்னார்கள். இந்த பிறருடைய நலனை நாடுதல் என்பது விரிவான பல அம்சங்களை கொண்டது. அதுல நம்மிடத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது என்ற காரணத்திற்காக எப்படியெல்லாம் நம்ம பிறருடைய நலனை நாடலாம், எப்படியெல்லாம் நம்ம பிறருக்கு இடைஞ்சல் செஞ்சு கொண்டிருக்கிறோம், அதனால என்ன கேடு வரும் என்பதை 2 நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். அதே மாதிரியான பிறருக்கு செய்கிற கேடுகள்ல ஒண்ணு துருவி துருவி ஒருவரை பற்றி துருவி துருவி உளவு வேலை பார்க்கிறது, ஆய்வு செய்வது. இந்த துருவி துருவி உளவு வேலை பார்ப்பது ஒரு அரசாங்கத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. ஒரு இஸ்லாமிய அரசு இருக்குமையானால் அரசாங்கம் நாட்டில் என்ன நடக்குது, எவன் தப்பு பண்றான் என்ன தண்டிக்கிற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். குற்றவாளிகளை தண்டிச்சு ஆகணும். இந்த உளவு வேலை பார்ப்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல போர்க்களங்க நேரத்தில் உளவுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறாங்க. அஹ்ஸாப் போர்ல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவு வேலை பார்ப்பதற்கு ஆளை நியமிச்சிருக்கிறாங்க, அதை பாராட்டி இருக்கிறாங்க. அது ஒரு அரசுக்கு அது தேவையான ஒன்று. ஆனால் ஒரு தனி மனிதன் இன்னொரு மனிதனுடைய நடவடிக்கையில தெரிகிறதுனால இவன் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொருத்தனுடைய நடவடிக்கையில தெரிந்து கொள்வதனால அப்ப கூட தெரிஞ்சுக்கலாம். எப்ப தெரியலாம் கேட்டா, அதனால் நமக்கு ஒரு நன்மையோ அதை தெரிந்து கொண்டால் நமக்கு ஏற்படுற தீமையை தடுக்கவோ முடியும் சொன்னா அதையும் செய்யலாம். உளவு வேலை பார்க்கிறது தப்பு கிடையாது. உளவு வேலை பார்த்து அடுத்தவருடைய தெரிந்து கொள்றதுனால நம்மளுக்கு அதுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும், அல்ல நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் இன்னொருவரை பற்றி துருவி துருவி அப்படி ஆளு நல்ல ஆள் தானா, கரெக்டான ஆள் தானான்னு இப்படியே பின்னாடி ஆளை விட்டு என்ன செய்யறான் போறான்னு விசாரிக்கலாம். உதாரணத்துக்காக வேண்டி நம்ம ஒரு நிறுவனம் நடத்துறோம், அதுல வேலை கேட்டு வந்திருக்கிறான். அவனை வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி அவனை கரெக்டா தெரிஞ்சாதான் நல்லது. அவன் ஒரு மாதிரியான கரெக்டான ஆளா இருந்து அவனை வேலைக்கு சேர்த்து இருக்கிற எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிட்டான என்ன பண்றது? இது நம்ம பாதிக்கிற விஷயம். நம்முடைய கம்பெனியில நம்முடைய நிறுவனத்தில் ஒருவனுக்கு வேலை கொடுப்பதாக இருந்தால் அவனை பற்றி நம்ம முழுமையாக விசாரிக்கிறது, உளவு வேலை பார்க்கிறது, தெரிந்தவர்கள் மூலமா கேட்டுக்கொள்வது, இது அனுமதி இருக்கு. அனுமதி நமக்கு ஒரு நன்மை, நம்மளை பாதிக்கிற விஷயம். நம்மளை பாதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி ஒருவரை பற்றி நம்ம ஆய்வு செய்யறமே தவிர அவனுடைய குறையை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்றதுக்காக வேண்டி தம்பட்டு அடிக்கிறதுக்காக வேண்டி செய்யல. பொண்ணு கேட்டு வர்றாரு ஒருத்தர், அப்ப ஒண்ணு அவனை பத்தி உளவு வேலை பார்க்கலாம். ஏன்னா நீங்க பொண்ணு கொடுக்கணுமா இல்லையான்னு தீர்மானிக்கிறதுக்காக வேண்டி நீங்க வாட்டுக்கு விசாரிக்காம அவனுக்கு பொண்ணை கொடுத்து விட்டீங்கன்னா அப்புறமா நம்ம கஷ்டப்பட வேண்டி வந்துடும். இவன் கரெக்டான ஆள் தானா, ஒழுக்கம் உள்ள வந்தானா, தண்ணி அடிப்பானா, நல்ல சம்பாத்தியம் இருக்குதா, பொண்ணை வச்சு ஒழுங்கா காப்பாற்றுவானா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்டு வர்றான். அதுக்கு விசாரிக்கலாம். ஒரு 10,000 ரூபாய் கலந்தாங்கன்னு கேட்கறான். பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தெரியுது. கொடுத்து விட்டவன் தொங்க ஏழுமா திரும்பி வருமா, இதே வேலை இவனுக்கு தொழிலாகுது, இப்படி வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறானா, இதெல்லாம் நம்மை பாதிக்கிற விஷயங்கள். நம்மையோ நம்முடைய நிறுவனத்தையோ பாதிக்கிற விஷயம் ஏற்படும் என்று அஞ்சினால் இன்னொருவரை பற்றி உளவு வேலை பார்ப்பதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. ஏன்னா நம்மளை காத்துக்கொள்ளணும். கூ அம்புசக்கும் அகலிக்கும், உங்களையும் காத்துக்கொள்ளுங்கள், குடும்பத்தாரையும் காத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை காக்கிறதுக்கு போர் கூட செய்யலாங்கிறாங்க, தன்னுடைய சொத்தை காக்கிறதுக்கு. இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். இது ஒரு போர் மாதிரி தான். ஆனால் நாம எதுக்கு உளவு வேலை பார்க்கணும் தெரியுமா? நமக்கு சம்பந்தமே இருக்காது. அவன் என்ன செஞ்சாலும் நமக்கு ஒண்ணுமே இல்லை. அதை அறிந்து நமக்கு நடவடிக்கை எடுக்க இயலாது. சும்மா வாட்சி ஒருத்தருக்கு பின்னாடி என்ன செய்யறது, எங்க போறான்னு பாருங்க. பார்த்து என்ன செய்ய போறீங்க? பொண்ணு கொடுக்க போறீங்களா? கம்பெனில வேலைக்கு சேர்க்க போறீங்களா?
அல்ல ஏதாவது கடன் கொடுக்க போறீங்க, ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு அவனுக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லை என்று சொன்னா, அது தெரியறதுனால உங்களுக்கு நன்மை இல்லைன்னு சொன்னா, துருவி துருவி விசாரிக்கிற இந்த சிஐடி வேலை பார்க்கிறது அது மார்க்கத்துல தடை செய்யப்பட்டது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, 49வது சூராவுல 12வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி, வீண் அனுமானங்களில் பெரும்பாலானவற்றை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். இந்த அனுமானம் பண்றது இப்படிதான் இருப்பானோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, இந்த மாதிரி இருக்குமோ இருக்கு பாருங்க, இதுகளை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏன் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால், இன்ன பாவல் லன்னி இஸ்முன், சில அனுமானங்கள் பாவமாக கூட அமைந்து விடுகிறது. இன்னொருத்தனை பத்தி நீங்க அவனை அடிக்கல உதைக்கல, அவனை பத்தி ஒரு தப்பான முடிவுக்கு வருவது என்பது அது பாவமாக கூட அமைந்து விடுகிறது. வலாத்த ஜஸ்ஸசு, துருவி துருவி பிறருடைய குறைகளை ஆய்வு செய்ய ஆராயாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த புறம் பேசாதீர்கள் என்று சொல்றான அந்த வசனத்திலேயே அதனுடைய ஒரு பகுதி இது. புறம் பேசாதீர்கள் என்று எந்த வசனத்தில் இருக்கிறதோ அதே வசனத்தில் தான் வீணான அனுமானங்கள், அடுத்தவரை பற்றி தப்பு எண்ணம் வைத்து விடாதீர்கள், அடுத்தவரை பற்றி புறம் பேசிவிட, அடுத்தவரை பற்றி துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கிறான். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹீஹுல் புகாரியில் 6066வது ஹதீஸ்ல பார்க்கலாம். ஈயாக்கும் வல்லன்ன, வீண் அனுமானங்கள், பிறரை பற்றி வீண் ஊகம் செய்வதை எச்சரிக்கிறேன். வெளிப்படையா ஒருத்தன் நல்ல மாதிரி இருக்க, நல்ல வேண்டு போயிடணும். நமக்கு சம்பந்தம் வர்றான், பிள்ளையாசல் கொடுத்த வர்றான், தொழு வர்றான், உடனே இவன் தொழு வர்றான யாரா இருப்பான், எப்படிப்பட்டவனா இருப்பான், உண்மையில தொழுவுறானா, காசுக்கு தொழுவான், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் நம்மளால் பாதிப்பு வரும். பிள்ளையாச சாமான கலவாண்டு போயிருவான்ற சந்தேகம் வந்தவனா வாசி பண்ணலாம். பள்ளியாச சாமான திருடுறதுக்காக வந்திருப்பானோ அப்படின்னு ஒரு டவுட் வந்தால் அது ஒரு பொதுநலம் வந்துருது. அந்த மாதிரி இல்லாம வீண் எண்ணங்கள் கொள்ளாதீங்க. ஏன்னு கேட்டா இன்னல்லன்ன அக்ரபுல் ஹதீஸ், இந்த வீண் எண்ணம், அனுமானங்கள், தப்பான அனுமானங்கள் கொள்வது இருக்கிறத அதுதான் மிகப்பெரிய பொய்யாகும். அது பொய் பேசுறது, பொய் பேசுறது ஒண்ணுதான், அடுத்த ஆளை பத்தி தப்பா நினைக்கிறது ஒண்ணுதான். ஆதாரம் இல்லாம, ஒரு ஆதாரம் இருக்காது, நம்மளா அவனை பத்தி ஒரு முடிவுக்கு வந்துடுறது, இவ்வளவு கணக்கு பண்ணி இவ்வளவு எடுத்திருப்பாங்களா இருப்பான் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கு ப்ரூஃப் வேணும், ஆதாரங்கள் வேணும். ஆதாரம் இல்லாமல் செய்யாதீர்கள் சொல்லிட்டு வலாத்த ஜஸ்ஸசு, துருவி துருவிக்கிட்டு ஒருத்தனை ஆராயாதீங்க. துருவி துருவி ஆராய்வதற்கு மார்க்கத்துல பெரிய தடை இருக்கிறது. அதாவது நம்ம பாதிக்காத இடங்கள்ல நம்மளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் மட்டும்தான் துருவருக்கு அனுமதி இருக்கே தவிர, அது இல்லாத இந்த மாதிரி சேடி வேலை பார்க்கிறது பிறர் நலனுக்கு கேடு. அது போக ஒரு குறை ஒருத்தன் இருக்குன்னு நீங்க தேடி கண்டுபிடிக்கிறீங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதா இருந்தா உங்கள்கிட்ட குறை இல்லாம இருக்கணும். அப்படி ஒருத்தன் உலகத்தில் உண்டுமா? என்ன தகுதியில நீங்க அடுத்த குறையை தேடுறீங்க? அவங்கிட்ட ஒரு குறை இருந்தா உங்கள்கிட்ட வேற ஒரு குறை இருக்கும். அதே குறை வேண்டாம் உங்கள்கிட்ட இல்லாம இருக்கலாம், அதே குறை வேண்டாம் உங்கள்கிட்ட இல்லாம இருக்கும். அவன் சினிமா பார்த்தா நீங்க தண்ணி அடிப்பீங்க, உதாரணத்துக்காக வேண்டி. அவன் தண்ணி அடிக்கிறத போய் துருவி துருவி பார்த்து நீ சினிமா கொட்டைக்கு போறீங்கல்ல, அவன்கிட்ட ஒண்ணு இருந்தா உங்கள்கிட்ட ஒண்ணு இருக்கும். அதனால இது மலக்கா இருந்தா தான் நீ துருவி பார்க்க உனக்கு தகுதி இருக்குது. மனுஷனா இருக்கிற வரைக்கும் தகுதி கிடையாது. அப்ப ஒண்ணு அவன் துருவி பார்ப்பான், என்னமோ 100% 100% எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி. அப்படி இருக்கிறமா நம்ம குறை இல்லாத ஒருத்தன் கிடையாது உலகத்துல. குறையோ தப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தப்பு செய்யறமே தவிர, தப்பு இல்லாம நான் இந்த தப்பு செய்யாம யாராவது சொல்ல முடியுமா? சொன்னா போய் சொல்றான். அது எவ்வளவு பெரிய மகான் பொருளை போத்திக்கிட்டு சொன்னாலும் பொய் அவன். அப்ப தப்பே செய்யாம ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி நீங்க நினைச்சாலும் தப்பு, அப்படி அவன் தன்னை தானே சொல்லிக் கொண்டாலும் தப்பு தான். அதனால துருவி பார்க்கும் பொழுது என்னமோ நீங்க அல்லாஹ் ஆயிடுறீங்க. இப்ப என்னமோ உங்கள்ட்ட ஒரு தப்பு இல்லாத மாதிரியும், அப்படி மலக்குவல் மாதிரியும், அவன் தான் என்னமோ தப்பு செய்யற மாதிரியும் அந்த தன்மை வர வருதா? அதனால தார்மீக ரீதியா நமக்கு தகுதியும் இல்லை, அது நமக்கு தடையும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இந்த துருவி பார்த்தல் என்பது பிறர் நலனை கேடு விளைவிக்கும். அவனை பத்தின ஒரு தப்பான அபிப்பிராயத்தை அவனுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும், பேசாம இருந்தா நல்லா பழகிட்டா இருப்போம். தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா அப்புறம் அதனால ஒரு விலகல் ஏற்படும். அதெல்லாம்